ஹாய் தங்கமே. எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு மிகப்பெரிய பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது எல்லாத்தோடைய மனசையும் இந்த பிளேஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த இடம் தான் தாமிரபரணி மூவி எடுத்தாங்கல்ல, இதோட நேம் வந்து சுனை. இதுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுனையை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த தாமிரபரணி மூவி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அதில் உள்ள பிளேஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் மாவட்டத்தில் உள்ள சிறப்புன்னு இதை சொல்லலாம். அதே மாதிரி தான் நான் எங்கள் அக்காக்கிட்டேயும் அண்ணாக்கிட்டேயும் அடம் முடிச்சு போன இடம் இதுதான். நான் இங்கே போயே ஆகணும், நான் அந்த மூவிக்கு ரீல்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி என்னை கூட்டு போக வச்சேன். அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சுற்றி ஒரு அழகான காடு, அதில் இந்த கொல்லாம்பழம்லாம் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து கொல்லாம்பழம்னு சொல்லுவோம், அந்திமாம்பழம்னு சொல்லுவோம். இதை வந்து உங்கள் ஊர்லலாம் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் காய் கிடக்குமான்னு போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருந்தோம். காய் பிஞ்சு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி அப்படியே வருவோன்ட்டு, ஆனால் காஞ்சி போய் இருக்குது. சீசன் டயத்தில் போனீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன கமெண்டை போட்டு விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.